Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்காக நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீளமாக. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு வதக்கி விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயிலே 1 ஸ்பூன் கடுகுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். கத்திரிக்காய் தொக்கு நல்லா கொதி வருது. இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுறலாம். கத்திரிக்காய் தொக்கு நல்லா வத்திடுச்சு. கத்திரிக்காவை அங்கங்கே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்றப்ப கத்திரிக்காய் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கூட்டை சாதம், சப்பாத்தி, பூரி இதுக்குள்ளெலாம் வச்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ண வந்துடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.